செங்கப்பாடி போகிறோம். அது இந்த ரூட்டில் வந்தால் ஷார்ட்டுன்னு சொன்னதுனால இங்கேருந்து இப்படி போகிறோம். போயிட்டு ஒரு முக்கியமான ஒரு வீரப்பனோட தொடர்பில் இருந்த ஒருத்தரை நம்ம மீட் பண்ண போகிறோம். ஐயா உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஐயனா. நீங்கள் செங்கப்பாடியில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? நாங்கள் செங்கப்பாடியில் 72 வருஷம் ஆகுது. நான் கருங்கலூருங்க. சரிங்க. இங்கே இந்த இடத்துக்கு மட்டும் 65 வருஷம் ஆகுது இந்த இடத்துக்கு அது மேட்டூர் அணை கட்டுறப்போ அங்கேருந்து இல்லை இல்லை அதுக்கு மேட்டூர் அணையாலும் நமக்குலாம் தெரியாதுங்க. சரி சரிங்க. நீங்கள் ஒரு வீரப்பன் அவரோட இருந்தாங்கன்னு சொல்லி. வீரப்பண்ணாண்டா எந்த எடுத்தாங்க? நான் ஆணையிடுறது பூனையிடுறது இந்த துப்பாக்கி தூக்கிட்டு போகிறது அதுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். தேய்ச்சி எடுத்து போவேன். தண்ணி இருக்கிறதால ஆக சொல்லுவாங்க. சமையல் செஞ்சு வைப்பேன், சாப்பிடுவாங்க. எந்த வருஷங்க இது? எப்படிங்க? எந்த வருஷங்க? வருஷமா? நீங்கள் எந்த வருஷம் நீங்கள் அவர் கூட போய்? அவரால் போனால் 91. 91 உள்ளே போயிட்டீங்களா காட்டுக்கு? ஜெயிலுக்கு போயிட்டோம். ஜெயிலுக்கு போனது 91. வீரப்பண்ணாண்ட போய் அதுக்கு முன்னே போய் 91க்கு முன்னே அந்தாண்ட 2-3 வருஷத்துக்கு முன்னே போனேன். நீங்கள் இருந்தது எந்த காட்டு பகுதியில்? நாங்கள் இருந்ததுங்க மாயாறு, வெள்ளிங்கிரி மலை, இந்தாண்ட கொடகு, இந்த வட்டமெல்லாம் போனோங்க. அப்போ யானை வேட்டை பண்ணிட்டு இருந்தார் அவர்? ஆனை வேட்டை தான் சின்ன பையனில் இருந்தேன். ஆணையிட வேண்டியது. இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறான்னா உன்னை இட வேண்டியது. அப்போ இன்னொரு ஆஃபீஸர் வந்தால் அவனை சொன்னால் அவனை இடுறது. இப்படியே கந்தரக்குளம் பண்ணி குடிச்சவராக போயிட்டான். நீங்கள் எந்த சூழ்நிலையில் வெளியே வந்தீங்க? எதனால் வெளியே வந்தீங்க? நாங்கள் ஜாமீனில் வந்துட்டோங்க. 91 போய் 96 இல்லை வீரப்பன் அவர் குழுவை விட்டு வெளியே வந்தது எதுக்கான என்னென்ன காரணம்? நாங்கள் என்னால் முடியலைங்க. வயசாகி போச்சு, நடக்க முடியல. அவங்களாம் ஒரு நாளைக்கு 5 கூட 200 கிலோமீட்டர் போகிறாங்க. நம்மளால் நடக்க முடியல. உங்கள் காசும் வேண்டாம், ஒன்று வேண்டாடா பண்ணிட்டு வந்துட்டேன். நீங்கள் வெளியே வந்த வருஷம் 91. நான் வெளியே வரும்போது செயலேருந்து இல்லை வீரப்பன் அவரால் வரும்போது நான் 91க்கு முன்னாடி வந்துட்டேன். சரி சரிங்க. உங்களை எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? அரெஸ்ட் பண்ணாங்கன்னா நீ வீரப்பண்ணானந்தா நீ 5 பேர்த்திட்ட 2 பேர்த்தையும் இட்டான்னு சும்மா பொய் கேஸ் போட்டாங்க. 5 பேர்னா தினேஷ் படுகொலை இல்லைங்க. இது இங்கே இவங்க பங்காளி கோட்டையூர் மாதையன், தங்கவேலு, ஐயனன், முத்துக்குமாரன், குணசேகரன் இவங்கெல்லாம் சுட்டது. அப்போ நீங்கள் இருந்தீங்களா அவர் கூட? அவங்களால நான் இல்லைங்க. நான் பாருங்க இங்கே வேலை செஞ்சுருந்தேங்க. எங்களை கூட்டிகிட்டு போவான்னு என்னென்ன 4-5 பேர் இங்கே இருந்தவங்கெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. நாங்கள் போய் இப்படி உங்களாட்டம் உக்காந்துக்கிட்டோம். அவங்க இடலான்றது ஒரு மீட்டிங் பாஸ் பண்ணி அந்த கோட்டையூருக்கார எல்லாத்தையும் வர வச்சு அவங்க குட்டையை சேர்த்து 5 மணி 5:30 மணி ஆயிடுச்சுங்க. அப்புறமா டமான்னு இட்டு போட்டாங்க. ஃபஸ்ட்டு அவர் வீரப்பன் மட்டும்தான் போய் பேசுகிறாரு இல்லையா? யார்கிட்ட? கோட்டையூர் மாதிரியன். நீங்கள் காட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, நாங்கள் இங்கே இருக்கிறோம். ராஜகுமாரை கடத்தினதெல்லாம் மாயாத்தலைங்க கடத்தி பல கோடி வாங்கிட்டு வந்துட்டோம். அதில் நம்மளுக்கு ஒரு நயா பைசாவும் கொடுக்கல. வேணா நான் கிடைச்சிருந்தால் நான் வாங்கினா இருப்பேன், இல்லைன்னு சொல்ல முடியாது. பாருங்கள் அந்த கீழே ஆத்தோரம் நம்ம காட்டிலேயே டேர் அடிச்சுக்கிட்டு போலீஸுக்கு அப்பட ஒரு 20 பேர் இங்கேயும் இருப்பாங்க. நான் எங்கே போய் பணம் பணமாக வேண்டாம் ஒன்று வேண்டாம் பேசாமல் ஒரு நாள் போலீஸ் கேம்ப் இங்கே இருக்கும். இங்கே இருந்துச்சுங்க டேர் அடிச்சுட்டு. நீங்கள் வேறு என்ன கேஸுக்காக உங்களை அரெஸ்ட் பண்ணாங்க உள்ள? அதுதாங்க இந்த கேஸு 5 பேர்த்திட்ட 2 பேர்த்திட்டன்னு சும்மா. 2 பேர்னா யாருங்க? அந்த மாதையனும் தங்கவேலு அங்கே அவருக்கு செங்கப்பாடி மாவட்டம் பக்கத்தில். நாங்கள்லாம் சும்மா சாமி கும்பிடலான்னு வேலை சாலை மேய்ஞ்சிட்டு இருந்தவனை கூட்டிகிட்டு போனாங்க. நான்லாம் அப்போ இல்லைங்க அவனாண்ட, நான் இங்கேயும் இருக்கிறேன். அப்போ உங்கள் மேலே ஒரு பொய் வழக்கு தானே அது? பொய் வழக்கு உங்கள் மேலே போட்டது பொய் வழக்கு தானே? சுத்தமான பொய் வழக்கு. நான் இன்னுமே பாருங்கள், நான் என்னை கொன்னாலும் சுட்டாலுமே பொய் பேசுகிறதா இல்லை. நான் துப்பாக்கி எடுக்க மாட்டேங்க. ஒன்று நம்ம இப்போ தண்ணிக்கு தான் அந்த இடத்துல
சாப்பாடு செய்ய சொல்லுவாங்க. சாப்பாடு செஞ்சு வைப்பேன், வர்றவங்க சாப்பிடுவாங்க. அவர் தான் என் மேலே துப்பாக்கி எடுத்து போகிறது, ஆணை ஏறுறது, கொம்பை வெட்டுறது, அதெல்லாம் நான் என்றைக்குமே ஒரு நாள். நீங்கள் உள்ளே அவர் கூட இருந்தப்போ, காட்டுக்குள்ளே இருந்தப்போ எத்தனை பேர் இருந்தீங்க கூட? அப்போ ஒரு சுமார் ஒரு 10 பேர் இருப்பாங்க. 10 பேர் எப்பயுமே அதனால 10 பேருங்க. சோறு கிடைக்குது, நல்லா நீட்டாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வரத்தாங்க. சோத்துக்காக வரத்தான் சில பேர். அப்போது உங்கள் ஃபேமிலி, உங்கள் வீட்டில் இருக்கவங்கள பார்க்க வருவீங்களா? இங்கே இருக்கிற அப்படி இவங்க இங்கே விட்டுட்டு நீங்கள் அங்கே போயிட்டீங்க. எத்தனை நாளைக்கு ஒருக்கா பார்க்க வருவீங்க? இப்போ எங்கள் கிளவி வந்துங்க, அங்கே பாருங்கள் ஏக்கல் மோடு தான். அங்கே பையன் கோபாலனுக்கு தெரியும். அங்கே இருந்துங்க, அங்கே நான் அப்போ தான் அவங்கள விட்டுட்டு நான் போனேன். அதுக்கும் பின்னால் ஜெயிலுக்கு போய் வந்து தான் இதெல்லாம் காட்டை வெட்டி இந்த இடத்துல நிரந்தரமாக 64 65 வருஷம் ஆகுது இந்த இடத்துல மட்டும் வந்து. கேஸை நீங்கள் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணாங்களா? யாரும் எனக்கு 5 நயா பச்சா கொடுக்கலீங்க. இல்லை, பொய் வழக்குன்றது நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணீங்க? அது வந்து வக்கீல் வச்சுங்க. அவர் வக்கீல் மூலிமா ஒரு 5-6 வருஷமாகவே கோர்ட்டுக்கு போகிறது, பண்ணுறது, அவங்க விசாரணை வைக்கிறது, பார்ட்டிங்களை அவங்க தேர்மாராக சொல்கிறது, அதை வச்சு வக்கீல் நம்ம கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாரு. அது எப்போ எந்த வருஷம் நீங்கள் வெளியே வர்றீங்க? நான் 96. 96 வெளியே வரேன். வெளியே வரேன். 91 உள்ளே போகிறேன். நான் இங்கே வெளியே வந்து 4 வருஷம் நடந்தேன். 6 வருஷம் உள்ளங்க. வெளியே வந்து 3.5 வருஷமாக 3 வருஷம் நடந்தேன் மைசூருக்கு. கேஸுக்குள்ளே இது பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறதுக்கு. 96 நீங்கள் வெளில வந்ததுக்கப்புறம் அவரை சந்திச்சிங்களா? வீரப்பனை சந்திச்சிங்களா? இன்னமும் நான் பார்க்கலைங்க, சும்மா தான் போயிடுறேன். அவங்க யாரும் ஆட்கள் சொல்லி விட்டாங்களா? இது மாதிரி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டாங்களா? அப்படிங்க, அவங்க ஆட்கள் யாரும் உங்ககிட்ட வந்து பேசுனாங்களா? அவங்க யாருமே அவன் எங்கேயும் அவன் மாதையும் ஜெயிலந்தான். அவன் அர்ஜுனன் வந்தான், குண்டு கட்டி விட்டான், அவன் போயிட்டான். அப்புறம் மாதையும் தான் கொஞ்ச நாள் இருந்தான். அப்புறம் வேலைப்போ கொஞ்ச நாள் இந்த ராஜகுமாரை கடைசி வந்து பணத்தை ஓடலாம் கொடுத்துட்டு அங்கேயும் இங்கேயும் ஆடி அப்புறம் அவனுக்கு மறந்து வச்சு கொண்டு விட்டாங்க. மாதம் இப்போ தான் சேர்த்தான் ஜெயிலு, கோயம்புத்தூர் ஜெயிலில். நீங்கள் ஜெயிலில் இருந்தப்போ மாதையன் உள்ளே இருந்தாரா? மாதையன், நான், அர்ஜுனன் ஜாமீனில் வந்து அங்கே. அவனால தான் சீனிவாசன் ஜாயபுரி சேர்த்தது. நீங்கள் சொல்லுங்கள், அந்த சீனிவாசன் எப்படி இறந்தார்? அவர் டிசிஎஃப் சீனிவாஸ் இறந்தது, அது எப்படி இறந்தார்? அவர் தாங்க, நான் சந்திராவரன்னு இந்த அர்ஜுனால தாங்க அவர் நல்ல மாதாக்குங்க. கடவுள் ஒன்று அவரும் ஒன்று, சும்மா சாதாரணமான ஆள். எங்கள் அண்ணன் சந்திராவரான்னு இங்கே இறக்கின்னு இருக்குதுங்க. அங்கே இருக்கிறான், சந்திராய்க்கிறான்னு சொல்கிறான் அப்படின்னு போனதுங்க. போனவுடனே அவங்களாம் ரெடியாக இருந்துக்கிறாங்க. இவன் இந்த மாதிரி ஏதோ இப்போ ஆகிப்போச்சுங்க, அதெல்லாம் பெருங்க இதுங்க. அப்புறம் போனாங்க. போன உடனே கரெக்டாக சவனமெல்லாம் ஆகிக்குது, உங்களுக்கு தெரியாது. குருவியும் காலங்காலம் கட்டிக்குது. அதையும் மீறி விட்டு போகிறாரு. மீறி விட்டு போனார். அப்புறம் கரெக்டாக பல நேரத்தில் அவங்க பிடிக்கிறாங்க. அவங்க அந்த அந்த மாட்டேருந்து வர கரெக்டாக அப்படி வர போல விட்டோம். டிசிஎஃப் சீனிவாஸ் நல்லது தான் பண்ணார் இல்லையா? நல்லதான். சரி, கடவுளுங்க. கோயிலில் அந்த அந்த தேவஸ்தானம் நாய் படுத்துக்கிட்டு இருந்துச்சு. அவர் வந்து தான் கட்டினார். அந்த வீடுங்க கோயிலேருந்து கீழ் லைனில் இருக்குது வீடு, ரொம்ப அதெல்லாம் அவர் தான் கட்டி கொடுத்தாரு. ஆனால் அவரை மட்டும் சொல்லாதான் இந்த ஊர் இன்னும் நம்ம பேரண்ட்ஸாக பண்ணிட்டு நல்லா. அவர் மாதிரி ஆஃபீஸருங்க யாரும் இல்லைங்க. நான் பார்த்த வகையில் அவர் மாதிரி ஆஃபீஸருக்கு எங்கேயுமே இல்லை. குணம். ஆனால் வீரப்பன் அவர் ஒரு இதில் சொல்லியிருக்கிறது என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க தங்கச்சி மாரியம்மாள் செத்துக்கு அவர் தான் மாரியம்மா அவர் தான் கொன்னது. அந்த மாரியம்மானால தான் வந்த வேணை, வேற பாருங்க. அவர் வந்துங்க இந்த பொண்ணை கற்பழிக்கணுன்ற எண்ணம் அவர் உள்ளத்துலேயும் கிடையாது. அவர் இருக்கிற சேமுக்கு இந்த பிள்ளை அவங்க வந்துங்க என்னென்னா அவளை ஒரு மேனேஜ்மெண்ட்டாக வச்சுருந்தாங்க. எப்படி மேனேஜ்மெண்ட்னா, இந்த சாமானம் செட்டு அது இது போக்குவரத்துன்னு கொடுக்குற மாதிரி அவளை வச்சுக்கிட்டு முன்கூட்டியாக வச்சுருந்தாங்க. இவளை வச்சுக்கிட்டு கட்சினாலும் வேறு பண்ண சான்று பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எய்மெல்லாம் அவர் இருந்தார்.
சாய்பர். அதெல்லாம் இவங்கெல்லாம் எல்லாம் எதோ பண்ணி அப்புறம் ஜெயிலையும் சொன்னான் அர்ச்சனை மாலை மாலை வச்சுருக்கேன் சாய்பர் சீனிவாசன் அப்படின்னா எங்களுக்கு அங்கேயும் சொன்னாங்க. அது மாதிரி இல்லைப்பா, நான் அங்கேயும் சொன்னேன் அர்ச்சனைகிட்டையும் சொன்னேன் மாதிரிங்கிட்டையும் எல்லாம் ஒரே ரூமில் தானே இருக்கிறோம் சொன்னேன். அவர் வந்து நீங்கள் எத்தனையோ சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன்ப்பா. அவர் வந்து ஒரு கடவுள் பிறவை. அவர் வந்து உங்கள் தங்கச்சி அழகான பொண்ணாக இருந்தாலும் அவருக்கு சொல்ல மாட்டார் அப்படின்லாம் சொன்னேன். அந்த அர்ச்சனை மையம் வந்துட்டாங்க, அவர் கொண்டுட்டேன். வீரப்பனுக்கு இவரை கொல்லணும்னு எதனால் மோட்டிவேஷன் வருது? எப்படிங்க வீரப்பண்ணு எதனால் வந்து டிசிஎம் சீனிவாசை கொல்லணும்னு நினைக்கிறாரு? எதனால் கொண்டாரு? எதனால? அதுதான் மாறி மேலே அது ஒன்று தான் காரணம். அதுதான் முன்ன நம்ம சீனிவாச சாய்புரம் ஊரில் கடை நோட்டை எடுத்து போயிட்டார். அதெல்லாம் அவர் தான் சொல்கிறேன், அவர் கடவுளுங்க. அவர் செத்தான் போயிட்டார். அவர் மாதிரி நான் ஆஃபீஸில் இந்த கர்நாடகாவிலையும் பார்க்கலான்னு தமிழ்நாட்டில் வச்சுட்டு அப்படி அவனை விடக்கூடாது அப்படின்னு அவனுக்கு போட்டி வந்து தான் கொண்டாரு. மீதி வந்து அவர் 5 நயா பட்சம் அந்த ஊருக்குள்ளே வாங்கவும் இல்லை. அவர் கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டு போனாங்க. சும்மா இல்லை. கோட்டையூர் மாதையன் வகையரா அவங்கள கொலை பண்ணுறதுக்கு என்ன காரணம்? கோட்டையூர் மாதையனும் இவனுங்க ஆப்போசிட் ஆகிப்போச்சு சார். அவங்களும் ஆனை வேட்டைக்காரு, இவங்களும் ஆனை வேட்டைக்காரு. அவங்க வந்து ஆனை நீ சுட்டு வச்சுருந்தா கொம்பு கிடச்சி எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த கோட்டையூருக்காரு வீரப்பன் அடித்தா அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி பிராடுங்க. அதனால் சிலர் இப்போ இதுலேயுமே பிராடுவாங்க. நம்ம பொய்யெல்லாம் பேசலை பாரு, கோப்பெல்லாம் உள்ள கேட்டுக்கா. நம்ம பொய் பேச்சு நான் வாழறது என்றைக்குமே இல்லை. அவங்க எதை இப்போ நீங்கள் சம்பாதிக்க இப்போ அங்கேருந்து வரீங்கன்னா இப்போ இதை நாம் வாங்கி பண்ண முடியுமா? நீங்கள் சம்பாதிக்கிற உங்களுடைய சம்பளத்துக்கு வரீங்க. நாம் என்ன பண்ணணும்? நாம் இருக்கிற வேலையை தானே செய்யணும். இதே மாதிரி வாங்கினோம்னா எண்ணத்தை போய் வாங்குவேன் அப்படின்ற ஒரு பொறாமைகள் வச்சு தான் அவங்க வந்து சுட்டுறது. விட்டா அவங்க நாட்டையே அழிச்சு விடுவாங்க அப்படின்னு இல்லைன்னா சொல்கிறாங்க. அதுக்குன்னு சொந்தக்காரங்களேவா அப்படி பண்ணுவாங்க? எப்படிங்க சொந்தக்காரங்களேவா அந்த மாதிரி கொலை பண்ணுவாங்கன்னு கேட்குறேன். எந்த சொந்தக்காரங்க? அவர் வீரப்பன் ஒரு சொந்தக்காரங்க தானே, அவங்க பங்காளி தானே? சொந்தக்காரங்க. அவன் ஐயனை மட்டும் பிள்ளைக்கா பையனுக்கு கல்யாணம் பண்ணாங்க. அதில் வந்து சீச்சக்காயெல்லாம் வச்சுட்டாங்க அரைச்சி. அதை அவன் சாப்பிட்டு மென்று பார்க்க போகும்போது சீச்சக்காய் இருக்குது அப்படியே விட்டுட்டு எந்திரிச்சிக்கிட்டான் சாப்பாட்டில். அதனால் இவங்க வந்து இன்னும் சாப்பாட்டில் மறந்து வைக்கிறான்னா இவங்க ஏன் எதை வேணாலும் செய்ய மாட்டாங்க. ஆனால் சுடுறதுல மண்ணானுங்க, துப்பாக்கியெல்லாம் சுடுறதுலாம் வேறானுங்க, வேற பண்ண விட. அதனால தான் சரி இவங்களை விடக்கூடாது, அதுலேருந்தே தொடர்பு வந்துருச்சாங்க. வீரப்பனை விட கோட்டையின் மாதையின் ஏன் ஒன்று அதெல்லாம் வந்து வேறு பின்னாலே முடியாது, மாறு பின்னாலே முடியாது. அவங்கெல்லாம் துப்பாக்கி ட்ரைனிங்கெல்லாம் நம்ம இதுங்க. அவன் தான் பாதிச்சவங்கெல்லாம் உள்ளக்கூடாது அழிச்சு பண்ணணும்னு தான் அழிச்சது. இப்போ மாயார்னா முதுமலை காட்டு பகுதிகள்லையும் இருக்கிற யானைகளை சுடுறப்போ நீங்கள் கூட இருந்திருக்கீங்க. முதுமலை அங்கெல்லாம் நான் முதுமலைன்னு தெரியாது. மாயாரும் முதுமலை ரொம்ப மாயார் அந்த மாயாலாம் கேஸ் முடிஞ்சது, கேஸ் க்ளோஸ் பண்ணது யார்? எந்த வக்கீல் உங்களுக்கு வாதாடினார்? வக்கீல் எனக்கு பேர் தெரியாதுங்க. அவர் மைசூர் மல்லிகார்ஜுன. தெரியும் மல்லிகார்ஜுன. அவன் கொலைக்காலங்க. அவர் தான் என் கேஸவே அந்த தினேஷ் கேஸு, இந்த இந்த மல்ற கேஸு எல்லாம் அவர் தான் மகாராஜன். தினேஷ் கேஸில் எதுக்கு உங்களை இது பண்ணாங்க? எங்களை இல்லைங்க, சிலரை பேர்த்து போட்டுக்கிறாங்க. அதில் 27 பேரும் என்னமோ சம்மந்தப்பட்டவங்க. அவங்க அன்றைக்கி சேலம் போனாங்களே அந்த குறிப்பு. தினேஷை ஏட்டான்னா அவர் முருகேசன்றவரும் அந்த கேஸில் இருந்தார். 24 என்னமோ நம்பர்னு சொன்னாங்க. எந்த தினேஷ்? முருகேசன், பரிசல் மஞ்சிட்டு முருகேசன் பள்ளத்துக்கு வந்தானுக்கிறோம். வேற நீங்கள் இருக்கிறப்போ உள்ள ஜிசிஎஃப் சீனிவாஸ் அங்கே ஜெயிலுக்கு வந்திருக்காரு மைசூர். ஆமாம் வந்தாருங்க. இங்கே பொங்கல் வச்சாங்க, பொங்கல்னு சொல்கிறாங்க. அந்த பொங்கலை எடுத்துக்கிட்டு ஒரே அடியாக மைசூர் ஜெயிலில் 21 பேர்த்துக்கும் உள்ள அன்னத்தானவங்களாம் வந்து எங்களுக்கு கொடுப்பாரு. சும்மா இல்லை, வேறு எவரும் எந்த ஆஃபீஸிலுமே கொண்டாட மாட்டாங்க.
அதான் சொன்னானுங்க. நீங்கள் செயலில் இருக்கும்போது சுட்டுக்கிட்டாங்களா? ஆறா இது அவர் இப்போ தான்ப்பா சுட்டான் சீனிவாசன். கிழவெல்லாம் வந்துட்டான். வந்ததுக்கு பின்னால் தான் சுட்டார். அவர் ஒரு இது என்னன்னாங்க, வீரப்பனை சுடணும் உள்ளே போட்டு பண்ண 1 கோடி ரூபா கூட செலவு பண்ணிவிடுவார். அவர் வயசாகிறாராட்டங்குது. சரண்டர் பண்ணி நாம் வீரப்பனால் வந்து பாதிக்கப்பட்டு நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டாக போட்டுக்கிறாங்கள, அதனால் நல்லது சரண்டர் பண்ணி இந்த அவர் காட்டாண்டியே நாங்கள் சாப்பாடு பண்ணிகிட்டு இருப்போங்க. அந்த இதெல்லாம் வந்துங்க அந்த காட்டிலையும் நான் பண்ணையம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமாக அவர் பண்ணார். ஏதோ ஒரு வேலையில் சேர்த்தலாம்னு தான் அந்த ஐடியா போட்டாங்க. 10 வருஷம் ஜெயிலில் இருந்தாலும் 10 லட்ச ரூபா ஆனாலும் அவர் விடுறதில்ல. அங்கங்கே அப்படி பணத்தை அள்ளி கொட்டி அந்த ஆளை கொண்டாந்துருப்பாங்க. கொண்டாந்து காட்டில் வச்சுருப்பாங்க. அங்கால ஏறி போய் அங்கே ஆஃபீஸில் உங்களை வந்தால் சுட்டு போடுறது, தம்பி வந்தால் சுட்டு போட்டேன் அப்படிங்க. ஏன்னா கோட்டையர்கால சுடுறது நல்லது. சொல்லலைன்னா வீரப்பனை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கு முன்னையே. உங்களை கொண்டு இங்கே முகாமில் வச்சுருந்தாங்களா, கேம்பில் வச்சுருந்தாங்களா? கேம்பில் இருந்துங்க 1 மாதம். எங்கள் மாதேஸ்வரம் இல்லைங்களா? இல்லைங்க, இங்கே பள்ளிக்கூடங்களா இந்த நகரத்துலையா? செங்கப்பள்ளி. செங்கப்பாடி. செங்கப்பள்ளிங்க தாய்புரம் 3 அவர் சாப்பாடாக கீப்பாடாக கொடுப்பாரு. நாங்கள்லாம் செஞ்சு ஒரு 10-20 பேர் சாப்பிடுவோம், வர்றவங்களுக்கும் போடுவோம். இங்கே 1 மாதம் தாங்க. அப்பான்னா அங்கே கொண்டு போய் நீங்கள் ரிமாண்ட் ஆனது யார் ரிமாண்ட் பண்ணாங்க கோர்ட்டில் கேஸில்? டிசிஎஃப் சீனிவாசன் இருக்கப்போ ரிமாண்ட் ஆகிட்டீங்க? அவரே தான் கொண்டு போய் ஒப்படைச்சார். 21 பேரும் ரெக்கமெண்டேஷன் பண்ணி கொள்ளை காலத்தில் போய் எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு. அப்போ நீங்கள் காமராஜ்பேட்டை கோவிந்தன் போன டைமில் நீங்கள் போயிருக்கீங்க? காமராஜப்பேட்டை அவங்க அப்பா எல்லாம் போனோம். கொள்ளை காலத்து கோர்ட்டுக்கு கொண்டு போனாங்க மேஜிஸ்ட்ரேட்டை. அப்புறம் எங்களை நிறுத்தினாங்க. நிறுத்தின உடனே எல்லாம் பேரை கேட்டாங்க. சொன்ன உடனே அவர் மேஜிஸ்ட்ரேட் எழுதிக்கிட்டு சரி மைசூர் கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி. அப்போ சக்கில் அகமது இருந்தார்ல? சக்கிலமாக இருந்தார். மைசூர் கொண்டு போகிறோங்க அப்படின்னு அவர் சொன்னார். அப்புறம் உடனே ஜீப்புலேயே 3 ஜீப்பு கொண்டு போய் 3 ஜீப்பில் கொண்டு போய் விட்டார். அங்கே உங்களுக்கு எதுவும் சித்திரவதை எதுவும் பண்ணாங்களா? அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு அந்த இதெல்லாம் அதெல்லாம் சும்மா அடிக்கிறது உதைக்கிறதுலாம் இல்லை. வேணா சாய்ப்பு இல்லைன்னா அடிக்கிறது உதைக்கிறதுலாம் தெரியாதுங்க. யார் சீனிவாஸ்? அவர் இல்லைன்னா அடியும் கிடைக்கும், பாதி சுட்டும் போடுவாங்க. அதுதானே உண்மை. உங்களை என்ன காரணத்துக்காக கொண்டு போய் சரண்டர் பண்ணுறாங்க? என்ன காரணத்தினால அவர் வந்துங்க வேறு பங்காயத்தில் சேர்ந்த இன்னி வந்து உன்னை கொண்டு போய் கோர்ட்டில் கொண்டு போய் விட்டு உன்னை ஜாமீன் பண்ணி கூட எடுத்து வந்து வெளியில் நாட்டில் ஒழிஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு எய்மில் தான் கொண்டு போய் விட்டார். டிசிஎஃப் சீனிவாஸ் வந்து இங்கே கோயில் வேலை நடக்கிறப்போ நீங்கள் இங்கே இருந்தீங்க? அங்கே இருக்கிறோம். கோயில் வேலை நாங்கள் செய்கிறோங்க. ஒரு 20 பேர் மொத்தம் வந்து ஒரு ஆள் கொடிக்கு கோவிந்தராஜன்ற ஆள் ஒரு ஆளுங்க. அவர் சாயப்பர்கிட்ட இருக்கும்போதே காய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் ஒரு கிணத்துல ஒரு செட்டு வச்சுட்டாங்க. அதை வைக்கும்போது இன்னொரு பையன் மணி பையன் ஒரு புதூர்கார பையன் அவன் கண்டுபிடிச்சி இப்படின்னு சொன்னான். சொல்லும்போது அப்போ சட்டு காய் ட்ரெஸ் எடுத்து போகிறவன் துப்பாக்கி கொடுவானா, இவன் எடுத்து போயிடுவான் அப்படின்ற எய்மில் தான். அப்புறம் அவர் ஐஜி இங்கே இருந்தார், மைசூர்லேருந்து இங்கே வந்து கேம்பில் இருப்பார். ஒரு நாளைக்கு இருப்பார், ஒரு நாளைக்கு போயிடுவார். பேருங்க? பேர் அவர் பேர் எனக்கு தெரியாதுங்க. அப்புறம் அவர் இருந்துக்கிட்டு என்னன்னாரு, இன்னும் வந்து இவங்களை இங்கே வச்சிடக்கூடாது சீனிவாசே, நீ கொண்டு போய் இவங்களை கோர்ட்டில் கொண்டு போய் ஒப்படைச்சிக்கிட்டு அப்படின்னு அப்போ அதனால தான் கொண்டு போயிட்டாங்க. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கூட இருந்திருப்போம். இப்போ நீங்கள் அந்த டைமில் உங்கள் மேலே பொய் வழக்குன்னு ஒன்று போடப்பட்டுச்சு இல்லையா? நீங்கள் சுத்தமான பொய் வழக்குன்னு நான்லாம் உண்மையாக சொல்கிறேங்க. அப்போ சீனிவாஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலையா? இது அவரெல்லாம் எல்லாமே அவருக்கு தெரியுங்க. அவர் என்னன்னா நல்லதோ கெட்டதோ போனல, அப்போ வேறு பங்காச்சின்னு ஆச்சா, அப்போ நீ மைசூரில் கொண்டு போய் விட்டுற வேண்டியதான் அப்படின்னு கொண்டு போனேன். என்ன மாதிரி பழகுவார்? நல்லா பழகுவார் அவங்க கூட? பழவர் அல்லாத உங்களாடி பழகுவார். நெட்டு தெரிஞ்சான். அவன் எங்கள் பக்கத்துலேயே காட்டலைங்க. அவன் சின்ன பையன்லேருந்து எனக்கு தெரியும். அவன் சும்மா சிறு பையன்லேருந்தே எங்களுக்கு தெரியும். மாடு ஓட்டிகிட்டு போவான், ஓட்டிகிட்டு போய் விட்டுருவான். அவங்க அப்பா துப்பாக்கி எங்கனால வச்சுருந்தா
அசால்ட்டு எடுத்துகிட்டு போய் குறியோ கோட்டான்னு அடிச்சுட்டு வந்துடுவோம். அப்போ இந்த சின்ன பையனில் அப்புறம் முசுகோஞ்சி அடித்தான். அப்புறம் ஒன்றா முசுகோஞ்சி அடித்து அப்புறம் அவனுக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு ஆகிப்போச்சு. அப்புறம் மானு கடைசி அதை அடித்தான். அதை அடிச்சு விட்டு இதெல்லாம் கட்டுப்படியாக வரலாம். ஆணி அடித்தா பெரிய விஷயம் இல்லை, அவ்வளோ பணம் ஃபுல்லாக வரும் அப்படின்னு அதை அடித்தான். அப்புறம் சந்தன கட்டையை வெட்டினான். ஒவ்வொரு கந்தர கோலமாக பண்ணி குட்டிச்சவராக போனோம். குளந்தான், சேத்துக்குழி கோயிந்தேன். நாங்கள் 21 பேருங்க. ஆண்டி இருந்தேன்னா செண்டியாமட்டு பசங்க ஒரு 3 பேர். கிட்டின மாரியப்பன் அவன் ஒரு பையன் அங்கே இருக்கிறான் ஈரோட்டில். அவங்க 2 பேரும் குளோஸ் ஆகிப்போச்சு. வந்து ஒரு ஆளுக்குறோம். அவர் தேடுதல் வேட்டையில் அதிரடிப்படை போலீஸ் எல்லாம் இருந்தாங்கல்ல, அவங்க எப்படி இருந்தாங்க? அவங்க நியாயமாக செயல்பட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களே இந்த லைனில் எல்லாருமே. ஜனங்களாம் அளவு கடந்து பாதிக்கப்பட்டு போட்டாங்க. அதிரடி படையாக இருந்தானா எந்த படையாக இருந்தாலும் அவன் வந்து பயந்துக்கிட்டுலாம் கிடக்குங்க. இல்லை, மக்கள் எந்த மாதிரி பாதிக்கப்பட்டாங்கன்னு கேட்குறேன் அந்த தேடுதல் வேட்டையினால. ஆமாம், எக்கச்சக்கமான பாதிக்கப்பட்டவங்க. சோறு தண்ணியிலலாம் கூட தினாச்சி சாப்பிட்டு இடம் போகலாம் இந்த செங்கப்பாடியாக எல்லாம் ஆற்றல் தாட்டி ஒரே தமிழ்நாடுலாம் போனாங்க. ஓடி போயிட்டாங்க குழந்தைங்களாம் எடுத்துக்கிட்டு. ஆமாம். உங்களுக்கு ஏன் தெரியாது அப்படி தினேஷ் சுட்ட காரணம் என்ன? அது வந்துங்க அவர் பண்ணினது வந்து ரொம்ப அரக்கமாக தொண்டம் வேலை பண்ணினார். தினேஷ் போகிறவங்களாம் அடிக்கிறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது. அப்புறம் என்ன அடித்தா நான் போய் வேலைப்பா என்னப்பா சும்மா சாயப்பரை பிடிச்சிக்கிட்டு அடிக்கிறாருன்னு நான் சொல்கிறது. அப்புறம் கோபாலம் சொல்கிறது. அதனால தாங்க அந்த ஆளை விடக்கூடாது அப்படின்னு அவர் வாணிமொழிக்கு போனதுங்க. போனதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க கற்பனங்காட்டில் இருந்துக்கிறாங்க. இவன் போயிட்டு வரும்போது கரெக்டாக மெட்டுக்கல்ல உட்காந்து தட்டிவிட்டான் 2-3 நாள். அப்போ நீங்கள் அந்த குழுவில் இருந்தீங்களா? குழுவில் இல்லாமல் எப்படி உங்களை அந்த கேஸில் கொண்டு போய் சேர்ப்பாங்க? நான் எனக்கு தப்பிச்சுப்பட்ட கேஸ்லாம் இல்லைங்க. அது உங்கள் தினேஷ் கேஸ் உங்கள் மேலே இல்லை? நான்லாம் அதுக்கெல்லாம் போகலைங்க. ஏன்னா இது இங்கே சுட்டாங்க திட்டுக்கு வந்தாண்ட. அப்புறம் அங்கே செங்கப்பாடியால் ஒருத்தவனை சுட்டாங்க. நான் எதுக்குமே போகல சாமி. துப்பாக்கி எடுத்துக்கிடுறது, அவனை சொல்லணும் இவனை சொல்லணும், நான் சாடா போடுறதெல்லாம் இல்லை. சுட்டுவிடுவாங்க. ஏங்க அவன் ஒரு மனுஷனை அடிச்சுவா கூட மிரட்டிக்கலாம், சுட்டுவிட்டா அப்படின்ற எய்மில் நான்லாம் எதுவுமே சொல்கிறதில்ல அவங்கள்ட்ட. என்கிட்ட ரகசியமும் சொல்ல மாட்டாங்க. இந்த கொம்பு வைக்கிறது, அந்த பணத்தை கொண்டு போய் பானையில் போட்டு போகிறதுக்கு வைக்கிறது, இதுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். நீங்கள் சும்மா சமையல்? நாம் சமையல் டின்னு தான் 2 டின்னு கூட ஆக்கி வச்சுருவேன். ஆக்கி எடுத்து பால் மேலே கொண்டு. என்ன மாதிரி சமைப்பீங்க? என்ன மாதிரி சமையல்? தண்ணி மொழ வேண்டியது, அரிசி எடுத்து போட வேண்டியது, அப்புறம் அது வெந்த உடனே வடித்து போட வேண்டியது. அவ்வளோதானே சமையல்? அவ்வளோ தமிழ் இல்லைங்க. அதை நான் பிரியாணி பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டேன். இல்லை, சொல்கிறேன், காட்டுக்குள்ளே வெறும் அரிசி சாதத்தை எப்படி சாப்பிட முடியும்? அப்புறம் கறி அதுதான் கேட்குறேன். கறிக்கு பஞ்சம் இல்லை. மாதத்தில் ஒரு நாளைக்கு பருப்பு குழம்பு அந்த ஆளுக்கு வேணுமுன்னா கடையுங்க, போட்டு கடைஞ்சி தாளித்து பண்ணுவோங்க. மீதி நேரம்லாம் கறிங்க. தினமும் தினமும்னா 24 மணி நேரம். அப்புறம் இப்போ இந்த இடத்தாங்க ஏதோ ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அப்புறம் 2 மாடு 3 மாடு இடுவாங்க. அப்புறம் எல்லாம் கோழி மாலெல்லாம் போட்டு அப்படி கவரை கட்டி கோத்து போட்டுருவாங்க. அது காஞ்சிக்கும். அது ஒரு ஆள் கட்டி எடுத்துக்க வேண்டியதான். வத்தல் போட்டு எடுத்துக்க, உப்பு கண்டம் போட்டு உப்பு கண்டம் போட்டு எடுத்துக்கிட்டோம். அப்புறம் போன தவளை வேவிக்கலாம், சுட்டுக்கலாம், தின்னலாம். எப்படியோ தின்னுக்கிட்டு இப்படி காலத்தை கழிச்சிட்டு போனதான் வேஸ்ட்டு. நான்லாம் போனேன். கறிக்கு பஞ்சம் இல்லைங்க, சோத்துக்கு பஞ்சம் இல்லை. ஒன்றாச்சா? கூலிலாம் எதுவும் கிடையாதா? கூலி கீழெலாம் இல்லை. கூலிக்கு போய் தான் இந்த மாதிரி 7 வருஷங்க. இப்போ நீங்கள் ஜெயிலில் இருந்தப்போ உங்கள் வீட்லலாம் அவங்கெல்லாம் வந்து பார்த்து மனு போட்டு வந்து பார்த்து பேசுகிற அளவுக்குலாம்? ஏதோ 1 வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு தப்பா வருவாங்க. இங்கேயும் பற்றாக்குறையாக விட்டுட்டு போனோம். என்னத்தை அவங்க வந்து மூட்டை கட்டி வந்து கொடுப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு நாளைக்கு
அப்படியா? அவரும் கூட்டி வருவார். போய் காமிச்சு கூட்டியாந்து விட்டேன். அவரும் கூட்டி வருவார். இப்படி 4-5 பேர் சேர்ந்துக்கிட்டால் இவங்க செப்பரேட்டாகவும் பஸ்ஸில் வந்து என்ட்ரி போட்டு பார்ப்பாங்க. ஜெயிலுக்குள்ளே என்ன மாதிரி சிரமங்கள்லாம் இருந்தது? சிரமம் எல்லாம் எங்களுக்கெல்லாம் இல்லைங்க. நல்லா சோறு போட்டாங்க. நான் என்னமா சாப்பாடுங்க அதெல்லாம் வயிற்றுக்கு குழம்புக்காக சாப்பிட்றது. இப்போ நாங்கள் செய்கிற மாதிரிலாம் அங்கெல்லாம் கறி பற்றியில் குழம்பே கூட மைச்சூர் செய்யலாங்க, குழம்பெல்லாம் சாப்பிட முடியாது. இந்த பருப்பு குழம்புக்கு இப்படி குழம்பு வச்சா சாப்பிட்லாங்க. இந்த மேலாத்து தண்ணி மாதிரியே தான் இருக்கும் குழம்பு. இந்த தட்டை கொட்டை அவரை கொட்டை அந்த கொட்டையெல்லாம் போட்டால் அந்த கொட்டையை கடிச்சிக்கிட்டு தங்கிறது தான் தண்ணி மாதிரி. என்னவாங்க அப்புறம் 1000 பேர்த்துக்கு 2000 பேர்த்துக்கு பண்ணதெல்லாம் சின்ன வேலை. உங்களோட கேஸ் முடிகிறப்போ உங்களோட சேர்ந்து யாரோட கேஸ் எல்லாம் முடிச்சாங்க அந்த டைமில்? இதெல்லாம் ஞாபகம் இல்லைங்க. எத்தனை பேர் வந்திருப்பீங்க? நான் வந்துங்க 93 வந்தேன் சாமியில். அப்புறம் எல்லாமே சின்ராஜ் அங்கே இருக்கிறோம் எல்லாமே கேஸுக்கு போய் எல்லாம் முடிச்சுட்டேங்க. இந்த காடையம்பட்டியா கோயில் எல்லா ஆளும் இந்த 5 மலர் கேஸு சதனங்கள்ட கேஸில் இருக்கிறவங்களாம் அவர் மல்லிகார்ஜுனன் தீர்த்து விட்டார். வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு 3-4 வருஷம் அலைஞ்சிருக்கீங்க இல்லையா கேஸுக்கு? எப்படிங்க? கேஸை முடிக்கிறதுக்கு பெயிலில் வந்ததுக்கப்புறமும் ஒரு 3 வருஷம் 3.5 வருஷம் ஆகிப்போச்சுங்க. இப்போயும் தான் ஆள் தாளம் ஆகி போயிடும். அப்போல்லாம் 20 ரூபா சார்ஜ் மைசூருக்கு. இப்போலாம் 150 ரூபா 200 ரூபா இருக்கும். அப்படி போய் சின்ன போட்டு சிறுங்களா காய்ச்சி அப்படி வந்தாங்க போச்சாமி. வீரப்பன் அவர் இறந்தப்போ உங்களுக்கு எப்போ செய்தி கிடச்சிது? எங்களுக்கு 2-3 நாள் கழிச்சு தாங்க செய்தி கிடச்சிது. அப்படியா? தருமபுரி மாவட்டத்தில் போய் போலீஸ் படை சுட்டு பிடிச்சின்னு இங்கேயும் மருந்து வச்சு கொண்டுட்டாங்க. இந்த புதூர் கோட்டூர் பக்கத்தில் மாத்துப்பூரி கல்லாட்டையில். மாத்துப்பூரி கல்லாட்டையில் உங்களுக்கும் தெரியுது. அந்த இடத்துல இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த தமிழ்நாட்டு போலீஸ்காரங்க துப்புலாக ஜீப்பில் வச்சு கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் எப்படி எடுத்துகிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எப்படியும் இங்கே இருக்கு கொண்டு போகிறதா இருந்தால் பரிசலில் தாட்டி ஒகேனக்கல் போய் தான் போகணும். இல்லை இதில் போனால் ஒரே மேச்சேரி போய் மேச்சேரியிலேருந்து பெண்ணாகரம் வந்து பெண்ணாகரத்துலேருந்து தான் தருமபுரி மாவட்டமாக போனது. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இங்கேருந்து செங்கப்பாடியிலேருந்து ரோட்லேயே கொண்டு போயிட்டாங்கன்றீங்க? ரோட்டில் தான் ஜீப்பு போனால் அப்பெல்லாம் யாரும் கேட்குறா ஜீப்பு? ஜீப்பில் எடுத்து சுற்றி போட்டுட்டு போனால் எவன் கேட்குறான்? அப்புறம் நான் அங்கே தரும்பு இதெல்லாம் அடித்தேன்னு இந்த தமிழ்நாட்டு போலீஸ்காரு அவன் காப்பி அடிச்சுக்கிட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து போலீஸ் சொன்னதை நம்பலை, பாப்பிரெட்டிப்பட்டியில் வச்சு சுட்டோன்னு சொல்கிறத நீங்கள் நம்பலை? மருந்து வச்சது மட்டும்தான் எனக்கு தெரியும். இங்கே வச்சாங்களாங்களா அதுதான் தெரியும். அது யார் சொன்னாங்க உங்களுக்கு மருந்து வச்சுருக்காங்க? எல்லாம் ஊரே சொல்லுதுங்க. வேறு கொஞ்சம் இல்லை ஒன்றும் சொல்லல, மொத்தம் மருந்து வச்சு அடிச்சு விட்டாங்க, போலீஸ்லாம் சொல்லலை அப்படின்னு போராடி அடித்தாங்க. அதுதான் தெரியும். வீரப்பன் அவர் இறந்ததுக்கப்புறம் உயிரோடு இருந்தப்போ இருந்த செங்கப்பாடி இந்த ஊர் மக்களோட வாழ்க்கையெல்லாம் ஒரு மாதிரி இருந்திருக்கும். இறந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது? இறந்ததுக்கு பின்னால் என்னங்க அவன் மட்டும் இருந்து என்ன தந்துச்சு, நரநரமாக அப்படி தான் இருக்குது. பாசுக்காரன்னா தேவரமாக பண்ணுறாங்க. பாசுக்காரு இப்போலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே வரவே மாட்டாங்க. வீரப்பன் உயிரோடு இருந்த வரைக்கும் ஃபாரஸ்ட் வந்து கெடுபிடிகள் கம்மியாக இருந்ததோ? வீரப்பன் இருக்கும் போதெல்லாம் நீங்கள் போய் கூட்டிகிட்டு வந்தால் கூட வர மாட்டாங்க. பயம் இல்லையா? பயம் இல்லையா? உயிர் போகுது, இழுத்து விட்டா போகுது உயிர், புடின்னா தீர்ந்து போச்சு. என்ன மாதிரி கெடுபிடிகள் வந்து மக்களுக்கு ஃபாரஸ்ட்ல இருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரி கெடுபிடிகள் பண்றாங்க? இப்போ டிசிபி சீனிவாசே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தான். ஆமாம், அவர் இருந்தப்போ உங்க கூட எல்லாம் நல்லா பழகிருக்காரு, நல்ல நாட்டுக்கு நல்லது செஞ்சாருங்க. செங்கப்பாடிக்கு மயில் மிருக ஜாதியெல்லாம் அளவில்லாத இருக்குதுங்க. இப்போ யானை நிறையா இருக்குங்களா? இப்போ ஆணை ஆணையெல்லாம் வருதுங்க. ஆமாம், விடிய 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 தூங்காமல் இருக்கணும்.
இப்பயும் யானை வேட்டை பண்ணுறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க போல இருக்குது காட்டுக்குள்ளே. அது தான் இருந்தான், அவனையும் கொண்டு விட்டாங்க. இன்னும் இதுக்கு மேலே எப்படி ஆகுதோ தெரியாது. சரிங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க.